சமய வழிபாடு சிறந்ததே மதம் பிடிக்காதவரை, ஆன்மீக பயிற்சிகளும் சிறந்ததே கர்ப்பம் கொள்ளாதவரை என்பதை நினைவில் கொள்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். அதுவரை அவங்க ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஜென்மம் என்பது கணக்கில் கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் பெரியவங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களெலாம் எவ்வளவோ சொல்லி நான் ஜோதிடம் கற்றுடல. நான் ஜோதிடம் கற்றுக்கிடாமல் வேறு பல தொழிலுக்குன்னு தான் போயிட்டுருந்தேன். பின்னால் வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த சில சம்பவங்களால் மற்றவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற காரணத்தினால இந்த ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். ஏஎஸ் மணியன் ஜோதிடர். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் ஏற்கனவே பல ஜென்மங்கள் பிறந்துட்டு தான் வந்திருக்கிறாங்கன்னா, பரிணாம சித்தாந்தத்தில் திருவாசகத்தில் கூட புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருஷமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேய்களாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா ஆ சங்கமத்துக்குள் நன்று. அதாவது இத்தனை ஜென்மங்களும் புல்லாகி புழுவாகி பூண்டாகி எல்லாம் பறந்த பிறகுதான் பிறந்து அவங்க செய்யக்கூடிய அந்த பிறவியில் உள்ள பலன்களுடைய அடிப்படையில் தான் கடைசியில் தான் அவங்க மனிதனாக பிறகுறாங்க. இந்த பூலோகத்திலிருந்து தன் பிறகுகின்றால் இந்த உடம்பு தான் அழிதே தவிர ஆத்மா அழிவதே இல்லை. இந்த ஆத்மா அடுத்த இன்னொரு உடம்பில் வரும்போது, இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் வரும்போது இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய பலன்களை தொடர்ந்தே வாழ்க்கை அமையும். ஆப்பிரிக்காவில் எல்லாம் காட்டு மிராண்டிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கு மனசாட்சி எப்படி இருக்கு, அவங்க எப்படி நடந்துடுறாங்க. அவங்கள அப்படி இருந்த மனுஷன்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம சித்தாந்த அடிப்படையில் மாறி மாறி நல்ல மனம் படைத்த மனிதராய் பேயாயி கணங்களாய் மனிதன் பேயாயி கணங்களாயி வல்ல அசுரராய் வாழ்ந்து பிறகுதான் முனிவராய் தேவராய் மனிதராய் மாறுகிறான். ஒரே ஜென்மத்துல எல்லாம் வர்றதில்லை. அதனுடைய ஆத்மா பல மாற்றங்களுக்கு பிறகுதான் கடைசியில தான் மனிதன் என்ற இனத்துக்கு சேருகிறான். மனிதன் என்று சொல்லும்போது நல்லது கெட்டது சிந்திக்கிறதுக்குள்ள நல்ல மனம் படைத்தவர்கள் தான் மனிதர்கள். அதிலேயே மாமனிதர்கள் மற்ற மனிதர்களில் சிறப்புடையவர்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, முற்காலமும் வந்த முனிவர்களாக மாறுகிறார்கள். அப்படியெல்லாம் மாறினவர்கள் தான் சிறந்த. அதுக்கு பிறகுதான் இறைவனை சேர முடியும் என்பது சைவ சித்தாந்தம் கூறுகிறது. பரிணாம சித்தாந்தம் இன்றைய விஞ்ஞான அடிப்படையிலும் அதே பரிணாம சித்தாந்தத்தை சில மாற்றங்களோடு ஒத்துக்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இதே பரிணாம சித்தாந்தம் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. கடைசியில் மனிதராய் வாழ்ந்த பிறகு கூட எத்தனையோ மனித ஜென்மம் எடுத்த மனிதன் தேவராய் மாறும்போது தான், நல்ல குணம் படைத்து நல்லவராகும்போது தான் இறைவனை சேர முடியும். அதுவரை அவங்க ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஜென்மம் என்பது கணக்கில் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறத எல்லாருமே எல்லா உயிரினங்களும் தந்த ஒரு புழுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது புழுவாக வாழணும்னு தான் விரும்புது, அது சாகணும்னு விரும்பலை. ஒரு எறும்பு எல்லாமே அப்படியே வாழணும். மனுஷனும் அதே மாதிரி எத்தனையோ வருஷம் வாழணும், எனக்கு 1000 வருஷம் வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் கேட்குறானே தவிர, எனக்கு நோய் வந்துடும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு 60-70 வயசு ஆயிடுச்சு, இறைவா நான் இறைவன் அடி வந்துடுறேன்னு யாருமே சொல்கிறதில்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் 150 வருஷம் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் கிருதா யுகத்தில் தோபர யுகத்தில் அந்த மாதிரிலாம் மனுஷனுக்கு 500 வயசு 600 வயசு 1000 வயசுன்னெல்லாம் கொடுத்து மனுஷனை வாழ வச்சு உலகத்தில் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்கன்னு சொல்லி நம்ம புராணங்களில் எழுதிட்டு கடைசியாக தான் கடவுள் மனுஷனுக்கு 120 வயசு தான் கொடுத்துருக்காரு. அதுவும் யாரும் முழுசாக வாழ்கிறதில்ல. 100 வயசு வரையும் யாரும் வாழ்கிறதில்ல. 70 வயசு 80 வயசு இப்படியே வரும்போது அவங்களுடைய உடம்பு இயக்க சக்தி குறையும் போது அவங்க இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடும். அதுதான் வாழ்க்கை. அப்படி எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டும்ன்றதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. அவங்களுடைய செயலை பொறுத்தது தான் அவங்களுடைய ஜென்மம்.
கடைசியில் மனிதராய் வாழ்ந்த பிறகு கூட எத்தனையோ மனித ஜென்மம் எடுத்த மனிதன் நல்ல குணம் படைத்து நல்லவராகும்போது தான் இறைவனை சேர முடியும். நேர்மையான முறையில் ஜாதகத்தை பார்த்து அது என்னென்ன மாதிரி எப்படி இருக்குன்றத நேர்மையான பதில் மட்டும்தான் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் மற்ற மாதிரி எதுவும் சொல்றதில்ல. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.